ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த வாக்குமூலத்தை முத்து குறும்படமாக வீட்டில் போட்டு காட்டியும் கூட மனோஜ் மேலே அந்த திட்டுப்பலி விழுகாம விஜயை காப்பாற்றிட்டாங்க. ஆமாங்க, கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாக சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் முத்து விடமாட்டாரு. மனோஜை சிக்க வைக்கிறதுக்காக அடுத்த ஒரு பிளான் போடுறாரு. அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தூவும் செல்வம் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடை யாரோடதுன்னா மனோஜிட்ட ஏமாற்றி பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்களோட கடை தாங்க. ஆமாங்க, அவங்க மித்தவங்கள்ட்ட இருந்து பொருளை ஏமாற்றி வாங்கிட்டு வந்து கிடைச்ச விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாத்தையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பொருள் வாங்க வந்தவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதில் முத்துவும் செல்வமும் இருக்காங்க. கடைசியா நடக்குதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏமாந்த கடைக்காரங்க எல்லாருக்குமே தகவல் போது, உங்களை ஏமாத்தின அந்த மோசடி கும்பலை நாங்க பிடிச்சிட்டோம், அவங்கள்ட்ட இருந்து நாங்க பொருள் எல்லாம் பறிமுதல் பண்ணி வச்சிருக்கோம், வந்து உங்க பொருள் எதுன்னு பார்த்து எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி தகவல் போது, அதை கேள்விப்பட்டு மனோஜ் மித்த கடைக்காரங்களாம் வராங்க. மனோஜை பார்த்தா முத்துக்கு ஷாக்கா தான் இருக்கும். இப்பதாங்க மனோஜ் வந்து அந்த வாக்குமூலத்தை கொடுக்குறாரு. ஆமாங்க, மனோஜ் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் நான் இவங்கள்ட்ட 4 லட்ச ரூபா ஏமாந்துருக்கேன் சார், நான் ஏமாந்த விஷயம் என் வீட்டில் தெரிஞ்சுன்னா ஒரே அசிங்கமா போவோம், அதனால அந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன், 4 லட்ச ரூபா வேற வழியில ரெடி பண்ணி இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சேன் சார்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே முத்து வீடியோல ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. கடைசியா நடக்குதுன்னா, மனோஜ் வந்து அந்த மோசடி கும்பல்கிட்ட இருந்து அவர் பொருளெல்லாம் மீட்டு தர சொல்லுவாரு. ஆனா அவங்க பொருளெல்லாம் ஆல்ரெடி வித்திருப்பாங்க. அதனால இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அவங்க யார்கிட்ட வித்தாங்கன்னு கண்டுபிடிச்சு உங்க பொருள் எல்லாத்தையுமே நாங்க மீட்டு தரோம், இப்ப நீங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு மனோஜ் அனுப்பி வச்சிடறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து செல்வத்து மேலேயும் தப்புலன்னு தெரிஞ்சோன்னே அவங்களையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. முத்து ரிலீஸ் ஆன கையோட நேரா வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான குறும்படம் போட்டு காட்ட போறேன்றாரு. அப்படியே ரோஹிணியை பார்த்து, பாலரம்மா அன்னைக்கு ஏதோ உன் புருஷன் பெரிய புத்திசாலி, 4 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண ஆகா ஊகன்னு பில்டப் பண்ணல, உன் புருஷன் வியாபாரம் பண்ண லட்சணத்தை இப்ப நான் அவனுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாரு. அதை பார்த்த ரோஹிணிக்கெல்லாம் ஷாக்கா இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே மனோஜை ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லி திட்ட தான் செய்வாங்க. ஆனால் ஸ்ருதி மட்டும் தான் கரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் 4 லட்ச ரூபாய்க்கு பொருளை ஏமாந்துருக்கீங்க, அப்புறம் எப்படி டீலருக்கு 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்க, வீட்டில் வேற 1 லட்ச ரூபா லாபம் கொடுத்தீங்கல்ல, அந்த பணம்லாம் ஏதுன்னு கேட்குறாங்க. அதை பார்த்த முத்து வந்து சூப்பர் பழக்குறல், எனக்கு இதே டவுட்டு தான், டே ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஏது அந்த பணம், எப்படி அந்த பணம் வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, என்கிட்ட அடிபட்டு சாவன் மிரட்டுவாரு. மனோஜும் கிட்டத்தட்ட உண்மையை சொல்ல வந்துடுறாரு. ஆனா இடையில விஜயா வந்து மனோஜ் அடிக்கிற மாதிரி பிரச்சனையை திசை திருப்புறாங்க. ஆமாங்க, விஜயா மனோஜ் அடிச்சு வெளுக்கிறாங்க. ஏன்டா அப்படி ஒரு காரியத்தை பண்ண, திரும்ப திரும்ப என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்கேன்னு சொல்லி அடிச்சு வெளுப்பாங்க. கடைசி அவங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எப்படா ரெடி பண்ண, யார்ட்டையும் கடனை வாங்கினியா, உண்மையை சொல்றான்னு சொல்லி அடிப்பாங்க. அதை பிடிச்சிட்டு மனோஜும், ஆமாம்மா என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கடனை வாங்கினேன், அதை வச்சுதான் இந்த பிரச்சனையை சமாளிச்சேன்ற மாதிரி போய் சொல்லிடுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து சொல்வாரு, கண்டிப்பா இவன் கடன்லாம் வாங்கியிருக்க மாட்டான், இப்பயும் இவன் போய் தான் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு மீனாவோட நகையை தின்னது இவன் தான், அதை வித்து தான் இந்த 4 லட்சத்தை ரெடி பண்ணியிருக்கான், எல்லா வேலையும் பார்த்தது இவனால தான் இருப்பான்ற மாதிரி கோவம் சொல்றாரு. அதை கேட்டு ரோஹிணிக்கெல்லாம் கோவம் வரும். சும்மா அவர் மேல பழிய போடாதீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. விஜயாவும் அது இதுன்னு பேசி பிரச்சனையை தசை திருப்பி இப்போதைக்கு மனோஜை காப்பாத்திடுவாங்க. இருந்தாலும் முத்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எப்படினாலும் உண்மை வெளியே வராத, நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்து வந்து எப்படி உண்மையை கண்டுபிடிக்கலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எங்க ஏரியால ஏதாவது பொருளெல்லாம் காணாம போச்சுன்னா ஒரு சாமியாரை போய் பார்ப்போம், அவரும் வெத்தலையில மை போட்டு பார்த்து இப்ப அந்த பொருள் எங்க இருக்குன்னு சொல்லிடுவாரு, நாமளும் அது மாதிரி பண்ணலாமான்னு கேட்கறாங்க. ஆனா முத்து வந்து, என்ன மீனா இதெல்லாம நம்பிட்டு இருப்ப, அதெல்லாம் ஒண்ணு வேணான்றாரு. அதுக்கப்புறம் தான் முத்துக்கு ஒரு ஐடியா வருது. மீனா நீ சொன்ன விஷயத்த வச்சு எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு, இப்ப பாருன்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி அதை மஞ்சள்ல முக்குறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு குங்குமம்லாம் வச்சுட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வரும்போது எப்படி வருவார்னா, ஆத்தா கருமாரி தாயே, நீ தான் திருடனை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு வராரு. அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்ன விஷயம்னு முத்துட்டு விசாரிப்பாங்க. அப்ப முத்து ஒரு கதையை அவுத்துறாரு. நகை காணாம போச்சுல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சாமியார்ட்ட போயிருந்தேன், அந்த சாமியார் சக்தி வாய்ந்த சாமியார், அவர் இந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்து இதை உன் வீட்டு பூஜை ரூம்ல வை, கண்டிப்பா திருட மாட்டுவேன், நகையை திருநவங்களே வந்து உண்மையை சொல்லணும், இல்ல நைட் அவங்க ரத்தம் கக்குவாங்கன்ற மாதிரிலாம் சாமியார் சொன்னதா சொல்றாரு. அதை கேட்டு விஜயாக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. ஏதா ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. அந்த பயத்திலே ஏதாவது தப்பு பண்ணி மாட்டுவாங்க. ஒருவேளை இதுல இருந்து அவங்க தப்பிச்சா கூட மனோஜ் நகையை வித்த கடையை முத்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து மனோஜ் தான் நகையை வித்தார்ன்றதை ஆதாரத்தோடு நிரூபிப்பாரு. இப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.